நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையாய் நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த நாளுக்காய் உமக்கு சோதரம். ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா ஆண்டவரே நாங்கள் கூடி வர கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு சோதரம். இந்த நாளை ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் தொடங்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக நீர் முன் செல்வீராக. ஆண்டவரே, சகல கர்த்தாவே காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மீதியான வேளையிலே ஆண்டவரே உம்முடைய கரம், உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நான் ஒரு பாடலை பாடுவோம். தேவா நான் எதனால் விசேஷித்தவன் என்ற பாடலை நாம் எல்லாம் இணைந்து நாம் பாடலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் நம் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினால். தாக கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே அமே. என் ஏக்கமெல்லாம்
எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்ப. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எதனால் விசேஷித்தவர்கள்னா, கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நாம் விசேஷித்தவர்கள். அன்றைக்கு சிம்சோனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் ஒரு பச்சை கழுவ தாடை எலும்பை வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவனால் 1000 பேரை என்ன செய்து கொல்ல முடிந்தது. ஆனால் அதுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அபிஷேகத்தை இழந்ததுக்கு பின்பதாக அவன் என்ன செய்தான் அப்படின்னா, மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாக என்ன செய்தான் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த நாளில் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்ற பாடலை நாம் எல்லோரும் உணர்ந்தவர்களாக நாம் பாடலாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது அரண்
பலனும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நாம் யாவரும் எழுந்து நிற்று கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம். நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத தேவ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சுகத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே வரும்படியாய் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் உனக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னது போல அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை தேடி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் தனி ஒருவனாய் இருக்கும்போது அவனை பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே அவனை சீமானாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே, உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உள்ளங்கைகள் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அழகா எங்களை நீர் படைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம். அழகாய் பார்த்து பார்த்து ஆண்டவரே எங்களை உருவாக்கின தயவுக்காக உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுடைய நாசியிலே ஊதின தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வெண்கலை பாதங்களை உடையவர், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம். 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனே உம்மை துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமான தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு முகவரியை கொடுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய சட்டைகளினாலே கண்களை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓய்வின்றி சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய், அப்பா என்று உரிமையோடு கூட நாங்கள் அழைக்கும்படியாய் ஆண்டவரே மகனாக மகளாக எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் புகலிடமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சாலமோன் கட்டிய ஆலயத்திலே ஆண்டவரே ஆசாரிகள் பாடி துதித்த வேளையிலே ஆண்டவரே மேகம் போன்ற ஒரு மகிமை அந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பினது என்று சொன்ன வேத வார்த்தையின்படி ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எங்கு 2 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவ
தேவன். நீர் பொய்யுடைய மனிதனோ மனமாற மனுஷ புத்திரனோ அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் போகிற வழி இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போன போது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நேர் வழியாய் நடத்துவதற்கு ஆண்டவரே, பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து நாம் துதிப்போம். நாம் கடந்து வந்த பாதைகளே நமக்கு எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை வெள்ளி அல்ல, பொன்னை அல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் வேண்டுதல் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே எங்களுக்காக வாக்கு கெட்டாத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வழி விலகி செல்லும் போது இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை உங்கள்
எங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்ன தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட தங்கியிருக்கும்படி, எங்களை நடத்தும்படி ஆண்டவரே, எங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படி எங்களோடு கூட இருக்கிற ஆவியானவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பே. எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து திட்டையாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இளந்திட்டையாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பே. எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாய் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பே. எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உடன்படிக்கை என்னோடு செய்து இளந்திட்டையாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பே. எல்லோகேல், ஏன் எல்லோகேல், ஏன் எல்லோகேல் உம்மை துதிப்பே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேண்டினர் எல்லாம் விடைபெற்ற போதும்
ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா நன்மையான ஈவுகளை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அன்றைக்கு யாக்கோபுக்கு ஆண்டவரே வாக்கு பண்ணின கர்த்தர் ஆண்டவரே மறுபடியுமாய் அந்த வாக்கு பண்ணின இடத்துக்கு நீர் அழைத்து கொண்டு வந்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மீதியான வேளையிலே அப்பா எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாம் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் இந்த நாட்டில் பரிந்து பேசும் ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். தென் அமெரிக்கா நாடான பெரு நாட்டினுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, சீனா மற்றும் இந்தோனேசியாவிலே கனமழை எரிமலை சீற்றங்கள்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தென் அமெரிக்கா நாடான ஆண்டவரே இந்த பெரு நாட்டுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே நீர் அடிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக சகல ஜனங்களுக்கும் ஆண்டவரே ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற போல ஆண்டவரே சர்வலோகத்துடைய பாவங்களை நீங்கள் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த பூமிக்கு வெளிப்பட்டீர். ஆண்டவரே அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் அந்த ஜனங்களை ரட்சித்து அந்த நாட்டிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தோனேசியாவிலே சீன தேசத்திலே அடிக்கடி ஆண்டவரே அப்பா கனமழை எரிமலை சீற்றத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீங்கள் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களிலிருந்து அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நம்முடைய அண்டை தேசமாக இருக்கிற இலங்கை கடற்படையினுடைய அச்சுறுத்தலால் பாதிக்கப்படுகிற தமிழக மீனவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் இரவு பகல் பாராது தங்கள் உயிரை பணயமாய் வைத்து செய்யப்படுகிற அந்த தொழிலில் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அடிக்கடி கைது செய்யப்படுகிற இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறும்படிக்காய் நாங்கள் ஜெபிப்போம். ஸ்கிரிப்சர் யூனியன் மூலமாக அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக மாணவர்களுக்கு மத்தியிலே நடைபெறுகிற அந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அந்த ரெண்டு காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுடைய அண்டை மாநிலமாக இருக்கிற ஆண்டவரே அண்டை நாடாக இருக்கிற இலங்கை ஆண்டவரே தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அங்கே இருக்கிற கடற்படை ஆண்டவரே மூலமாக ஆண்டவரே எங்களுடைய தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுகிற எல்லா நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வலைகளை பறித்து கொள்ளுகிற காரியங்கள், போட்டை பறித்து கொள்ளுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறட்டும். ரெண்டு நாடுகளுக்குள்ளாக நல்ல சமரசமான முடிவுகள் ஆண்டவரே அதிகாரிக்குள்ளாக எட்டப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஸ்கிரிப்சர் யூனியன் ஆண்டவரே அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக மாணவர்களுக்கு மத்தியில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பாவத்துக்கும் சாபத்துக்கும் பின்னதாக ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒரு கூட்ட வாலிப ஜனங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் ஜனங்கள் அந்த கூட்டங்களுக்கென்று கூடி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியத்தை நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே திருச்சி முகாமிலே வைத்து ஆண்டவரே நடைபெறப் போகிற எழுப்புதல் முகாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆயத்த பணிகளிலே தேவனே உம்முடைய கரம் கூட இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை அன்றி உம்முடைய தயவன்றி உம்முடைய இரக்கமன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே நல்ல கால சூழ்நிலைகள் உண்டாகட்டும் அப்பா. எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஆண்டவரே சுக பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவமனை ஊழியத்தின் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே
ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. மரண படுக்கையில் இருக்கிற பலவிதமான வியாதி படுக்கையில் இருக்கிற ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த வியாதி படுக்கையிலிருந்து எழும்பத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே பேதுரு வீட்டுக்கு சென்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னபோது பேதுருடைய மாமி எழும்பினது போல 100க்கு அதிபதியுடைய வீட்டுக்கு சென்று ஆண்டவரே வேலைக்காரன் சொஸ்தமாக்கப்பட்டது போல இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா பலவிதமான வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பசித்தோர் உணவு திட்டத்தின் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வளாகத்திலே வைத்து நடைபெறுகிற எல்லா ஜெபங்களுக்காக உபவாச ஜெபங்களுக்காக இரவு ஜெபங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த இடத்தை ஒரு பெத்தேலாய் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. இந்த இடத்துல வேடிக்கை பார்க்க வருகிறவர்கள் ஆண்டவரே இந்த இடத்துல கால் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை கண்டுகொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த வளாகத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க நடக்கிற இந்த ஆண்டவரே இங்க நடைபெறுகிற எல்லா கட்டுமான பணிகளிலே தேவ கரம் கூட இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஊழியங்களை கொடுத்தவர் திட்டங்களை கொடுத்தவர் நீங்க ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க எல்லா காரியத்திலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக எபிரேயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடும் எங்களோடும் கூட ஆண்டவரே நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே அதன்படி நடந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கி அநேக நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் பாடுகளுக்குள்ளாக சோதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அநேக பிள்ளைகளுடைய அநேக தேவ ஜனங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்னு சொன்னால் அவர் என்னப்பா அவர் கடவுள், அவனால் என்ன செய்யலை, அவர் எந்த விதமான சோதனையும் கூட அவரால் என்ன செய்ய முடியும், சகிக்க முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் எபிரேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் ஆதலால் 2:14 போட்டுக்கு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவை குறித்து நான் வேதத்திலே வாசித்து பார்ப்போமானால் ஒருவரும் அவர் காணக்கூடாதபடி அவர் என்ன செய்கிறார், காணக்கூடாதவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் அவ்வளவு பிரகாசம் உள்ள தேவன். அவரை கண்டு ஒருவரும் உயிரோடு கூட என்ன செய்யலை, இருந்தவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் எதுக்காக அந்த மாம்சத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு எறும்புக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அந்த எறும்பை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்றுவோல என்ன செய்யும், அதுக்கு அதிகாரி இல்லாத இருந்தால் கூட அது ஒன்றுவோல சாரையாக என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். நீங்கள் நல்ல கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அது போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன செய்யும், லைட்டாக சந்தித்து கொள்ளும்.
அப்போ நம்ம எப்படி ஒரு எறும்புக்கு சுவிசேஷத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யணும், எறும்புக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொன்னால் எறும்பாக நாம் என்ன செய்யணும், மாறணும். அதே போல் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக அங்கே வேதத்தில் எழுதப்பட்டபடி நீதிமொழியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், மலைகள் உருவாகும் போது, ஆறுகள் உண்டாகும் போது அவர் பிதாவுடைய வலது பரிசத்திலே அவர் செல்ல குமாரனாக என்ன செய்கிறார், தவழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் என்னது, மாம்சமாகி இயேசு என்ற பெயரில் நமக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன செய்தார், அந்த பூமிக்கு என்ன செய்தார், வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சொன்னப்பட்ட வேத வசனத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னால், நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய நிலைமை நன்றாக நம்முடைய ஆண்டவருக்கு என்ன செய்யும், தெரியும். வேதத்தில் எழுதப்பட்டபடி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வதற்கு முன்னதாகவே அவர் நமக்கு இன்னது தேவை என்பதை என்ன செய்கிறாரா, அறிந்திருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யூதாஸ் குறித்து நல்ல ஆண்டவருக்கு தெரியும், அவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், தெரியும். பேதுரு தன்னை குறித்து மறுதலிப்பான் என்று சொல்லி என்ன செய்யும், ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்கிறார், நம்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே நம்முடைய பலவீனத்தை குறித்து அறிந்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் நம்மை போல என்ன செய்தார், சோதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் இருந்த நாட்களிலே எப்படி இயேசு அவர் 100% அவர் என்ன செய்கிறார், தேவகுமாரனோ, அதே போல 100% என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், மனுஷனாக இந்த பூமியில் என்ன செய்தார், வாழ்ந்தார். அவருக்கு என்ன செய்தது, பசி இருந்தது. அவருக்கு சற்றே இளைப்பாறும்படி அவர் என்ன செய்தார், தூங்குறதுக்கு என்ன செய்தார், போனார். அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2 சீஷர்கள் நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த இரவிலே அவர் மேசியா என்பதை அவர்கள் என்ன செய்தாங்க, கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நம்மை போல அவர் என்ன செய்தார் அப்படின்னா, சோதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் இயேசு சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, பச்சை மரமாகி எனக்கே இத்தனை பாடுகள் என்றால் பட்டமரமாகிய உங்களுக்கு எத்தனை பாடுகளோ என்று சொல்லி என்ன செய்தார், சொன்னார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், சொல்லியிருக்கிறார். இங்கே பிரதான நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாஸ்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு கோத்திரத்தை தனக்கு தன்னுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும்படியாக ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆசாரிய ஊழியத்தை என்ன செய்தாங்க, செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிரதான ஆசாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வேதத்தில் எழுதப்பட்டபடி அவர்கள் உள்ளே போகும்போது அவர்களுக்கென்று மோசே மூலமாக ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உள்ளே ஆசிரிய ஊழியத்தை செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த விசேஷித்த ட்ரெஸ்ஸை என்ன செய்யணும், உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 12 கோத்திரத்தினுடைய பெயர்களை பதித்த கற்கள் என்ன செய்து அவனுடைய தோளில் போட்டுக்கொண்டு அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாக பிரதான ஆசாரியன் அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேவனால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனா என்ன செய்யணும், இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய யாரும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் என்ன செய்யவில்லை, வந்து விடுவதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம யாரோ சொல்லி இந்த இடத்துக்கு நம்ம கடந்து வந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யலை அப்படின்னு சொன்னா, யதார்த்தமா என்ன செய்யறதில்லை, நடக்கிறதே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அங்கே புறஜாதியா இருந்த அந்த ரூத் என்ற பெண்மணியை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஒருபால் போல அவளும் என்ன செய்யலாம், முத்தமிட்டு போய்விடலாம். ஆனால் அவள் என்ன செய்யலாம், போகவே இல்லை. அங்கு அவள் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம் என்று சொல்லி ரூத் தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டு வந்தபோது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே போவாஸ் ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, அவருடைய செட்டையின் கீழே வந்த உனக்கு நிறைய
நிறைவான பலன் என்ன செய்வதாக உண்டாவதாக என்று சொல்லி அவளை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், வேதத்திலே வாசிக்கிறோம். கதிரை கோதுமை கீழே சிந்தி கிடக்கிற அந்த கோதுமை கதிர்களை புறப்பட்டு அவர் பொறுக்க சென்ற போது அது போவாசுடைய வயலா இருந்தது என்று சொல்லி என்ன செய்கிறோம், நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நம்மை ஆண்டவர் இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததுக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு ஆண்டவர் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் என்ன செய்தது இருக்கிறது. நம்ம யாரோ சொல்லி இந்த இடத்துல வந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார்னா, இங்கே அவர் பெரிய ஒரு திட்டத்தோடு கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார், கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜனங்களுக்காக ஒரு பலி செலுத்துகிறவனாக, அவன் ஜனங்கள் மீது ஒரு பொறுமை உள்ளவனாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, பழமொழி சொல்லுவாங்களே, கழுத தேஞ்சு கட்டெரும்பானது மாதிரி நம்முடைய நாமளும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அநேக நேரங்களில் அங்கே வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது நீ தரித்திரனாக இருக்கிற, ஆனால் நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னால், இல்லை நான் தரித்திரனா, நான் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிற, நீ உன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், கடிந்து கொள்கிற காரியத்தை பார்க்கிறோம். அநேக சமயத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம் கண்கள் இருந்தும் கூட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குருடர்களாக அல்லது தேவ சத்தத்தை கேட்கக்கூடாத செவிடர்களாக, ஆண்டவரை பற்றி அநேக இடங்களுக்கு சில சமயங்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல போய் எப்படி நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சில சமயத்தில் ஆண்டவரே சொல்லுவார், இன்னைக்கு போய் இந்த மகளை சந்தி, இந்த மகனை சந்தி, இவங்களோடு கூட பேசுன்னு சொல்லி அநேக நேரங்களில் சொல்லியும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் என்ன செய்கிறோம், நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், நாட்கள் செல்ல 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 அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த ஆண்டவர் சொல்லப்பட்ட எதுக்காக நியமிக்கப்பட்டாங்களோ அதை சரிவர செய்யாதபடி என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, தாங்களுக்கென்று மேன்மையான இடங்களை என்ன செய்தாங்க, தேடிக்கொண்டாங்க. அவனாலவா நம்ம இது மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போம் சொன்னால், அங்கே வேத பாரகரை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கடிந்து கொள்கிற ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்கிறோம், நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்களுடைய நிலைமை, அவங்க எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் அவங்க விரும்பினாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அங்கே அங்கே சந்தை வெளியில் போகும்போது எல்லாரும் என்ன செய்யணும், வந்தனத்தை என்ன செய்யணும், வந்தனம் செய்யணும், நமக்கு என்ன செய்யணும், வாழ்த்துவல் சொல்லணும், கையெடுத்து நம்ம அவங்களுக்கு கும்பிடு போடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் 23வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வேதபாரரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் என்ன செய்யாங்க, செய்யாதிருக்கிறார்கள். நம்ம அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கேருந்து பேசும்போது நம்ம என்ன செய்கிறோம், அனாயிட்டிங்கில் இருக்கிறோம். இதை விட்டு போன உடனே நம்ம என்ன செய்கிறோம், சில சமயம் அன்அனாயிட்டிங்கில் என்ன செய்கிறோம், போகிறோம். இங்கே இருக்கும்போது அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆனால் இதை விட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய பாஷைகள் என்ன செய்யுது, வேறு பாஷையாக மாறுது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரே நீரூற்றிலிருந்து என்ன செய்யாது, தித்திப்பான நீரும் கசப்பான நீர் என்ன செய்யாது, வரவே வராது. சில சமயம் ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதி வச்சுக்காரு பாருங்க, இருதயத்தின் நிறைவுனால தான் என்ன செய்யும், வாய் பேசும். ஏதோ ஒரு நாளில் நம்ம ஒருத்தரை குறித்து அவதூறாக என்ன செய்ய மாட்டோம், பேசிட மாட்டோம். அந்த கோபம் உள்ளே வச்சு 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 அதனுடைய வெளிப்பாடாக தான் ஒரு நாள் என்ன செய்யுது, பொங்கி என்ன செய்யுது, வெளியில் வருகிறத பார்க்குறோம். அப்போ இந்த வேதப்பாரர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆனால் அவருடைய கிரியைகளின்படி செய்கையின்படியோ நீங்கள் என்ன செய்யாதீங்க, செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போ இங்கே இந்த சமூகத்தில் பலிபீடத்திலிருந்து யார் பேசினாலும் நலமான காரியங்களை நாம் என்ன செய்யணும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இருந்து சொல்லப்படுகிற காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அவர்களுடைய செய்கையின்படியோ நீங்கள் என்ன செய்யாதீங்க, செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, இந்த கட்டுக்களை தவிர எல்லாரும் என்னை போல
ஆகுங்கள் என்று சொன்னார். நாம் இன்னைக்கு யாராவது நம்ம சொல்ல முடியுமா, நீங்கள் என்னையை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் என்ன செய்கிறேன், ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை கடந்து போகும்படி அவர் நமக்கு என்ன செய்கிறார், சில மாதிரிகளை நமக்கு முன்பதாக என்ன செய்கிறார், வைத்து விட்டு போயிருக்கிறார். இங்கே எழுதப்பட்ட வார்த்தையின்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, தொடமாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சில சமயம் பிரசங்கும் போது நான் செய்யாத ஒன்றை சொல்கிறதுக்கு என்ன செய்வேன், உண்மையிலே அதை மேக்சிமம் நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னாலும் சொல்கிறதுக்கு என்ன செய்யுது, நமக்குள்ள ஒரு நடுக்கம் வருது. ஏன்னா நான் செய்யாததை ஒரு ஆள்கிட்ட என்ன செய்ய முடியாது, செய்ய சொல்லி என்ன செய்யக்கூடாது, செய்ய சொல்லக்கூடாது. இங்கே அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி அவர்கள் மேலே என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை அப்படின்னா, ஒரு விரலினாலும் அவைகளை என்ன செய்ய மாட்டாங்க, தொடமாட்டார்கள். நிறைய பேர் எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆளுகளுக்காக எல்லாருக்காக டெய்லி என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட என்ன செய்யுது, பிரச்சனை இருக்குது. மற்றபடி தேசத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்காகவும் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களை ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அன்றாட வேலைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சரியாக செய்கிறோம். டெய்லி பல்லு வளர்க்குறோம், டெய்லி குளிக்கிறோம், டெய்லி நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம், சாப்பாடை என்ன செய்யறதில்லை, நம்ம நேரத்துக்கு எவ்வளோ பிஸியாக இப்போ போகிறோம், பிரயாணப்பட்டே போய்கிட்டு இருக்கோம். அப்போ அவனாலமா அங்கே தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா, அவன் அரசனாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஏகப்பட்ட வாழ்க்கையில் அவன் பல பிரச்சனைகள், பல காரியங்கள் அவன் செய்வதற்கு பல காரியங்கள் இருந்தால் கூட அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னால், நான் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி என்ன செய்வேன், முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நாளைக்கு 7 நேரம் அவரை என்ன செய்வேன், துதிப்பேன் என்று என்ன செய்தார், அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ மற்றவங்களை நீங்கள் ஜெபிங்க என்று சொல்லதை விட நாம் என்ன செய்யணும், காலையில் எந்திரிச்சதும் என்ன செய்யணும், அந்த தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது, ஒருவேளை நம்ம அவசரத்து நிமித்தம் அந்த நேரம் வேணால் என்ன செய்யலாம், குறைக்கப்படலாம். ஒருவேளை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதை ஒரு அரை மணி நேரமாக கூட குறைச்சிக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் போய் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். அங்கே அந்த பிரதான ஆசாரிகள் அவர்கள் சுமப்பதற்கான பெரிய சுமைகளை கட்டி அவர்கள் என்ன செய்கிறாங்க, மனுஷருடைய தோளில் என்ன செய்தாங்க, சுமத்துனாங்க. ஆனால் அவர்கள் ஒரு விரலாலும் கூட அதை என்ன செய்யல, தொடவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிரதான வேதபாரர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் சொன்னால், அங்கே அந்த ஏலி என்ற பிரதான ஆசாரியனை குறித்து என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை, அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக அவங்க அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யத்தகாத கர்த்தருக்கு வெறுப்பான காரியத்தை அவர்கள் என்ன செய்தாங்க, செய்தார்கள் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பலி செலுத்துறதுக்காக என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் வர்றாங்க. அப்படி ஜனங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆசாரியர்களுக்கென்று சில பலிகளில் இப்போ செலுத்தும் போது ஒரு பகுதி என்ன செய்வாங்க, எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அங்கே அந்த பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அவனுடைய வேலைக்காரன் வந்து ஒரு 3 கூறு உள்ள ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து சட்டியில் ஒரே குத்தா குத்தி அதில் வர்ற எல்லா கறியும் என்ன செய்வான், கொண்டு போய் விடுவான் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை கண்ட ஜனங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த வரும்போது அது சந்தோஷத்தோட கூட அல்ல, வெறுப்பாய் செலுத்துவதற்கு அதை என்ன செய்து ஏதுவாக மாறி போனது என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன்னா அந்த பிரதான ஆசாரியனுக்கு எந்த விதமான பங்குகள் என்ன செய்யல, கொடுக்கப்படலை. தேவனே அவர்களுக்கு என்ன செய்கிறார், பங்கா இருக்கிறார். தேவன் தம்முடைய உச்சிதமான காணிக்கையினாலே அந்த ஜனங்களை அவனுடைய வீட்டை ஆண்டவர் என்ன செய்கிறார்,
கொழுக்க பண்ணியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிறக்கும்போது என்ன செய்தோம்? நிர்வாணியாய் வந்தோம். நிர்வாணியாக தான் என்ன செய்வோம்? அவ்விடத்துக்கு போவோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். முகவரி இல்லாத நம்மை ஆண்டவர் ஒரு முகவரியை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த விஎம்எம்க்கு நம்ம வரல அப்படின்னு சொன்னால், இந்த ஊழிய திட்டத்தில் நம்ம உள்ள நுழையலை அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்முடைய பேர் யாருக்கும் என்ன செய்யாது? நம்ம ஊரை தவிர அல்லது நம்முடைய சொந்தக்காரர்களை தவிர வேற யாருக்கும் என்ன செய்யற தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இருந்த நம்மை ஆண்டவர் ஒரு முகவரியை கொடுத்திருக்கிறார்னு சொன்னால், அது எதனாலன்னு சொன்னால், அவருடைய ஊழியக்காரன் என்ற அந்த ஸ்தானத்தின் நிமித்தமாகித்தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? முகவரியை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அந்த ஏலியுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் அந்த பலவந்தமாய் காணிக்கையை பிடுங்கி கொண்டது மாத்திரமல்ல, ஒருவேளை சிக்கன் 65க்கும் போன்லெஸ் போடுறதுக்கும் அவன் என்ன செய்யிட்டான்? எடுத்து போயிட்டானா என்னன்னு தெரியல. அங்கே போட்டுக்கு பச்சை கறியை தவிர வேக வச்ச கறி எனக்கு என்ன செய்தான்? வேண்டாம்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? பலவந்தமாக என்ன செய்தாங்க? பிடுங்கி கொண்டு போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஏலி அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 2வது அதிகாரம் 24வது வசனத்தில், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? காரணமாய் விடுவீர்களே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு ரோட்டில் ஒரு வண்டி போகும்போது வாகன சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. இடதுபுறம் தான் போகணும், வண்டி எப்படி ஓட்டணும், எப்படி இடத்துல எங்கே எப்படி திரும்பணும், இப்படி எல்லாம் ஒரு வாகன சட்டம் உண்டு. அதே போல் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் இப்படி தான் வாழணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நமக்கு என்ன செய்கிறார்? எழுதி கொடுத்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் இப்படி இருக்கணும், ஜனங்களுக்காக அவன் பாவ செய்யக்கூடியவனா இருக்கணும், ஜனங்கள் மேல ஒரு பரிதாபம் கொள்ளுகிறவனா இருக்கணும், ஜனங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியானவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அப்படி அந்த முன்மாதிரியை அவர்கள் என்ன செய்றாங்கன்னா செய்யாதபடி, முன்மாதிரியாய் ஜனங்களுக்கு இராதபடி இவர்களே என்ன செய்தாங்கன்னா வழி விலகி போனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியே பயிரை மேய்ஞ்ச கதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால், அந்த இடம் ஆசரிப்பு கூடாரம், அது பரிசுத்தமான இடம். ஆனால் அங்கே வருகிற அந்த ஸ்திரீகளோடு கூட இந்த ஏலியுடைய பிள்ளைகள் விபச்சாரத்தில் என்ன செய்தாங்க? ஈடுபட்டார்கள் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அங்கே ஏலி சொல்கிறாரு, இந்த பாவம் என்ன செய்ய, இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க? காரணராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கடிந்து கொள்கிற ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். இன்னொரு பிரதான ஆசாரியனை குறித்து சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்த்தா என்ன செய்ய அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. நான் நேரம்னால சொல்லிட்டு போயிடுறேன் சீக்கிரமா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய வலது வருஷத்திலே யார் நிற்கிறா? பிசாசு நிற்கிறான். சாத்தான் என்ன செய்கிறான்? நிற்கிறான். ஆனால் தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் அசைக்க கூடாதபடி கர்த்தரை என் வலது பட்சத்தில் என்ன செய்தேன்? வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த வலது பட்சத்தில் தேவ தூதன் நிற்க வேண்டிய அந்த இடத்துல இங்கே யார் நிற்கிறான்னு சொன்னால், சாத்தான் நிற்கிறான் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பிரதான ஆசாரியன் எதுக்காக பஞ்சு நூலில் அந்த சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அங்கே அவன் பணிவிடை செய்யும் போது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஏசியோ அல்லது ஃபேனோ இல்லை. அவனுடைய வேர்வை அதிகமாக வெளிவரும்போது அது ஒரு சுமல் அடிக்கும். அந்த சுமலை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? சகித்து கொள்ளாதனால தான் அவனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சணல் நூல் என்ன செய்யணும்? ஆடையை உண்டாக்கணும் சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே கட்டளை கொடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட நாத்தத்தையே, வேர்வ நாத்தத்தையே சகித்து கொள்ளாத தேவன் இங்கே பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரமாக இருக்குன்னு சொன்னால், அது அழுக்கு நிறைந்ததா என்ன செய்து காணப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அப்பொழுது 3வது அந்த அதே அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 5வது வசனம் 3-4 வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, யோசுவாவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாயும் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை எல்லாம் உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை என்ன செய்தேன்? தரிப்பித்தேன் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ இந்த வஸ்திரம் எதனால் அவனுக்கு அழுக்காச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்தார்னா ஊருக்கு மட்டும் உபதேசத்தை பண்ணிட்டார். ஆனால் அவருடைய சொந்த குடும்பத்தை கர்த்தருக்குள் வழிநடத்த என்ன செய்தார்? தவறிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நீங்கள் இந்த இதே அதிகாரத்தில், இதே புஸ்தகத்தில் பின்னாடி உள்ள அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா புறஜாதிகளிடத்தில் என்ன செய்கிறாங்க? பெண் எடுத்திருந்தாங்க. மீதியாண்டிய பெண்ணையெல்லாம் என்ன செய்தாங்க? கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட மீதியாண்டிய புறஜாதிகளில் பெண் எடுத்த ஒரு பெண்ணில் யார் இருந்தா? இந்த பிரதான ஆசாரியனும் என்ன செய்தான்? இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய மகனுக்கு புறஜாதிகத்தில் என்ன செய்தான்? திருமணத்தை செய்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க அப்ப பார்க்கும்போது இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் என்ன செய்து அவனுடைய வஸ்திரம் என்ன செய்து அழுக்கடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம என்ன பிரசங்கம் பண்ணுகிற நாம அதான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை நான் என்ன செய்தேன்? ஒடுக்கி ஆண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். நம்ம சொல்லப்படுகிற என்னை வழிநடத்தின டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, மற்றவங்கள பார்க்குறதுக்கெல்லாம் 2 கண்ணு, ஆனால் கிறிஸ்தவங்களை பார்க்குறதுக்கு 1000 கண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் மற்றவன் தப்பு பண்ணால் என்ன செய்யலை, அது பெரிய தப்பாகவே தெரியாது. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணீங்க, நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவனா அப்படி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிறிஸ்தவங்கள் அப்படிங்கும்போது ஆரம்ப நாட்களில் வேதக்காரங்க அப்படின்னா பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க சண்டை போட மாட்டாங்க, கொலாய் சண்டை அவங்களுக்கு வராது, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்ன செய்தது? இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது எல்லாம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக சமீபத்தில் மேகசினில் தான் சொல்லி நினைக்கிறேன், ஒரு ஆர்டிக்கல் வாசிக்கும் போது ஒருத்தர் ஊழியக்காரர் ஒரு அம்மாவுடைய வீடை தேடி வந்தாராம். அப்போ தேடி வரும்போது அந்த குழாய்கிட்ட என்ன செய்யற சண்டை போட்டுட்டு இருந்துக்காங்க. நின்று வேடிக்கை பார்த்துருக்கிறார். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சண்டை முடிஞ்ச வட்டி அந்த அம்மாவுடைய வீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் இன்னொரு பொண்ணுகிட்ட. கேட்ட உடனே, இவ்வளோ நேரமாக இருந்து இங்கே சண்டை போட்டாங்கல்ல, அதான் அம்மா வீடுன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி அடையாளம் பாருங்க. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் என்ன செய்யணும்? நம்ம கிரியைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய மகனுக்கு புறஜாதிகளில் பெண் எடுத்ததுனால என்ன செய்தான் அப்படின்னா, அவனுடைய வஸ்திரம் என்ன செய்தது? அழுக்கடைந்து போனது என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனாலவா புதிய ஏற்பாட்டில் தீமோத்தேயுக்கு புஸ்தகங்களில் பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறார்னா, முதலாவது ஒரு சபையில் தலைவனாக ஏற்படுத்தப்பட வேண்டியவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த தெரிந்தவனாய் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். கண்காணியானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்து அப்படின்னு சொன்னால், பெரிய அந்த தீமோத்தேயு புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்கிறார்? எல்லா காரியத்தையும் அழகாக என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம என்ன செய்யறோம்? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அங்கே வஸ்திரம் அழுக்கடைந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சகை வீட்டுக்கு ஆண்டவர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதை ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறாருன்னு சொன்னால், அங்கே சகை வீட்டுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சகைவே உன் கீழே இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் வெளியில் நிற்கும் போதே அவன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நான் யார்கிட்டையாவது அநியாயமாக நான் வரி வசூல் பண்ணியிருந்தா நாளத்தனையாக நான் என்ன செய்கிறேன்? திரும்ப தந்துடுறேன். இதைத்தாங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். உள்ளான ஒரு மனம் திரும்புதல், உள்ளான ஒரு நொறுங்கின இதயம், உள்ளான ஒரு ஜனங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு இருதயம், இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் போது அவர் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இந்த கழுத்து வணங்காத ஜனங்கள் என்ன செய்ய விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லும் போது கூட நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இந்த ஜனங்களோட கூட வருஷமெல்லாம் என்னத்தை போராடிக்கிட்டு நம்ம ஆவியை போக்கிக்கிட்டு பேசாமல் நம்ம ஆண்டவர் சொல்கிறபடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் என்ன செய்வோம்? வந்திருப்போம். ஆனால் அந்த பிரதான மோசஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகாவிட்டா எதிராளிகள்லாம் என்ன செய்வாங்க? உம்முடைய நாமத்தை தூஷிப்பாங்க. நீ இந்த பிள்ளைகளை வழி நடத்தாவிட்டா என் பேரை என்ன செய்யும்?
ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி விடும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறான்? புலம்புகிறான். இத்தனை 30 லட்சம் ஜனங்களுக்காக தனி ஒரு மனுஷனாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தேவ சமூகத்தில் புலம்புகிறார். ஆண்டவர் அந்த மோசேயுடைய பரிதபிப்பை கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய தீங்கை செய்யாதபடிக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்கிறார்? செய்யாதிருந்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு இருக்கிற அந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நமக்காக நம்மை போல அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டும் அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியன் முதலாவது பலி செலுத்துவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன்னுடைய பாவத்துக்காக என்ன செய்யணும்? பலி செலுத்திக் கொள்ள வேண்டும். அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாக அங்கே இருக்கிற அந்த வெண்கல தொட்டியில் இருக்கிற தண்ணியில் என்ன செய்யணும்? தன்னுடைய கால்களை என்ன செய்யணும்? கழுவிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் வேத வசனம் சொல்லுது. நீங்கள் உங்களையே நிதானித்து பாருங்கள், உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியாய் தீர்க்குமானால் அதிலும் தேவன் பெரியவராயிருந்து உங்களை குற்றப்படுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகள் இடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து நித்திய வழியில் என்ன செய்யும்? என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு காரியத்தை பேசுவதற்கு முன்பதாக, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இந்த காரியம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா அல்லது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்குமா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த பிரதான ஆசாரியன் இன்றைக்கு தன்னையே நம்முடைய வானத்தின் வழியாக ஏறி போன இயேசு என்ற பிரதான ஆசாரியன் என்ன செய்தார்னு சொன்னால் தம்மையே பலியாக என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் நமக்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனங்களுக்காக தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூப வர்க்கமிட்டு ஜனங்களுக்காக என்ன செய்யறான்? அவன் ஜெபங்களை ஏறெடுக்கிறவனாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். என்னாமத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கோராகு, தாத்தான், அபிராம் அந்த இவங்க இந்த என்னாம 16வது அதிகாரத்தில் இருக்கு. இந்த கூட்டத்தார் என்ன செய்தாங்க அப்படின்னா மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா அந்நிய அக்னி எடுத்துக்கொண்டு தூப வர்க்கம் செலுத்துவதற்காக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே பூமி பிளந்து அவர்கள் எல்லாம் என்ன செய்து விழுங்கி போடுகிறது. அப்ப இவர் எல்லாரும் இறந்து போன பின்பு சபையார் எல்லாம் ஆரோனுக்கும் மோசஸுக்கு விரோதமாக எழும்பி என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா முறுமுறுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனங்களுக்குள்ள வாதை எழும்பினது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா மோசே சொல்றாரு, நீ போய் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வேமா ஓடி போய் அங்க இருக்கிற தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூப வர்க்கமிட்டு செத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு நடுவாக போய் என்ன செய் நில்லுன்னு சொல்றாரு. அப்போ நின்று போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாதை என்ன செய்த? அவன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நின்றபோது அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் வேதத்தில் எழுதப்பட்டபடி 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே நம்மை அந்தகார இருளின்ற ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் ஆசாரிய கூட்டங்களாக ராஜரீக கூட்டங்களாக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோத்திரத்தார் மாத்திரமே பிரதான ஆசாரிகளாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரதான ஆசாரியராய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஆரோன் செத்தவர்களுக்கும் உயிரோடுவர்களுக்கும் நடுவாக அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நின்றது போல இன்றைக்கு நீங்களும் நானும் திறப்பிலே நிற்கும்படியாக நம்ம என்ன செய்கிறோம்? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட பிரதான ஆசாரிகளாக இருக்கிற நாம் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும் அப்படின்னா ஜனங்களுக்கு முன்மாதிரியாக என்ன செய்யணும்? நாம் இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக பலியை ஏறெடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். போதிக்கிற நாம் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்று எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான ஊழிய
காரியத்தை ஆண்டவரே நீர் எங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நினிவே பட்டணத்திலே ஆண்டவரே அவனுடைய கூக்குரல், அவர்கள் செய்கிற பாவங்கள் தேவ சமூகத்தை எட்டின போதும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே யோனாவை நீர் அனுப்பினீர். ஆண்டவரே, அந்த ஜனங்களுடைய பாவங்களை உணர்த்தும்படியாய் அனுப்பினீர். அப்பா ஆண்டவரே, இதோ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அதே போல் அந்த நாட்களில் ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் அவர்களுக்காக பலி செலுத்தும்படி, அவர்களுக்காக ஜெபங்களை ஏறெடுக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறேன். அந்த நல்ல காரியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மோசையை போல, ஆபிரகாமை போல, எஸ்தரை போல ஆண்டவரே நாங்கள் திறப்பிலே நிற்கிறவர்களா எங்களை மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை நாங்கள் குறுகிய வட்டத்துக்குள் அல்ல ஆண்டவரே, கண்களை நாங்கள் விசாலமாய் ஏறெடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் மற்ற ஜனங்களை பார்த்து பெரிய சுமையை சுமத்தி அவர்கள் மீது வைத்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சுமக்காதபடி இருக்கிற பிரதான ஆண்டவரே வேத பாரகரை போல அல்ல ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாடுபடவும் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயா. சிங்காசனத்திலே உட்காருவதற்கு மாத்திரமல்ல, பாடுகளுக்கும் நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஆண்டவரே என்னுடைய சிங்காசனத்திலே ஆண்டவரே வீற்றிருப்ப என்னோடு கூட அமர்ந்திருப்பான் என்று நீங்கள் வேதத்திலே சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, அந்த நல்ல வார்த்தைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு நாளில் அழைக்கும் போது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நாங்கள் பாத்திரவான்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கிருபை இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய உபதேசம் ஊருக்காய் மாறிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. யோசுவாவை போல நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே யோசுவாவை போல ஒரு நல்ல ஆண்டவரே தலைவனாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நடக்கிறவான ஊழியங்கள், பிரயாணங்கள் ஆண்டவரே, இங்கு நடக்கிறவான ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவகரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.